சூப்பர் கபாப் ஒன்று பொரிக்கலாமா? அதுக்கு கபாப் பவுட்ரு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கபாப் பவுட்ரு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வத்தத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா ஏற்கனவே அந்த பவுடரில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு, அப்புறமா லெமன். ஓகே, நல்லா கழுவிட்டு சிக்கனை என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணிலாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். திருப்பியும் வடிகிற தண்ணியை தூர ஊற்றிட்டு சிக்கனில் அந்த ஏற்கனவே சிக்கனில் கழுவி வச்சுருக்க அந்த தண்ணி, அந்த சிக்கனில் அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ் லெமன். வேறு எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க, ஃபுல்லாக லெமன் புழிஞ்சி இந்த பவுட்ரு எல்லாம் மேலே தூவி கொஞ்சம் சில்லித்தூள், நல்லா உங்களுக்கு எவ்வளோ சில்லித்தூள் வேணுமோ அவ்வளோ சில்லித்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுடுங்க. சரியா? எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேறு வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆகி ஊறும், மசாலாலாம் நல்லா ஊறி கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெயை சுட சுட சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா இந்த கபாப் பவுடரை எடுத்து உள்ளே போட்டு ஒவ்வொன்றா பொரிங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. எடுத்து ஒன்று ஒன்றா 2 4 நாளாக போட்டு பொரித்து எடுங்க. சிம்லே வச்சு பொரிங்க, அப்போ தான் உள்ள சிக்கன்லாம் நல்லா வேகும். பொரியுது, அழகாக பொரியுது. எஸ், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அதுதான் பியூட்டி. பொரிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னா ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை வெறும் சிக்கன் அப்படியே கபாப்பு சாப்பிட போகிறீங்கன்னா தனியாக சாப்பிடுங்க. எனக்கு ஹனி ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால சிக்கனில் கொஞ்சம் ஹனி விட்டு அந்த சூட்டில் ஹனி விட்டால் நல்லா மெல்ட் ஆகும். அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. எத்தனை நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹனி சிக்கனை. சரியா? ஓகே, டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேட் ஃபுல்லாக கபாப் பொரித்து கொடுத்து ஒரு ஸ்பூனில் தேனையும் கொடுத்துருங்க. அவங்க பேசாமல் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு காலியாயிடும். குழந்தை சாப்பிட்லங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா இந்த குழந்தைய சாப்பிடுது பார்த்திங்களா, அதனால சிக்கன் கபாப் பொரிச்சுட்டு அதில் தேன் கலந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்லாயிருக்கும், உண்மையிலே நிஜமாவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், என்னோடய கபாப்போட ஃபோட்டோஸ் அழகாக இருக்குதா? எஸ், நீங்களும் சிக்கன் கபாப்பு சட்டியில் ஒட்டாமல் பொரித்து அழகாக எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர வீடியோ பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய். சிக்கன் கபாப், ஹனி கபாப் சூப்பர்ல. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ.